ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளேவரிஸ் அண்ட் டெலிகசிஸ். இப்போ உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தாலே தெரியும், ஒரு ஜூஸ் ரெசிபி தாங்க. இப்போ நம்ம இந்த சம்மருக்கு பார்த்திங்கன்னா இந்த இருக்கிற அந்த ஹீட்டுக்கு ஏதாவது ஜூஸ் தான் நமக்கு இப்போ தேவைப்படுது அடிக்கடி. இப்போ இந்த வாட்டர்மெலன் ஃப்ரூட் வந்து இப்போ நிறைய வருதுங்க. ஸோ இதை வச்சே நம்ம இப்போ 2 ஜூஸ் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். ஒன்று வந்து இதை புதினாலாம் போட்டுட்டு இருக்கிற ஒரு ஜூஸ், இன்னொன்று வந்து வாட்டர்மெலன் மில்க் ஷேக். இது 2ம் தான் பண்ண போகிறேங்க. குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வாட்டர்மெலன் மில்க் ஷேக் ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குங்க. இந்த ஐஸ்கிரீம் எல்லாம் போட்டு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. நமக்கு பெரியவங்களுக்கு வந்து இந்த இஞ்சி புதினா எல்லாம் போட்டு உள்ள டைஜஷனுக்கும் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கிற வாட்டர்மெலன் ஜூஸ் தான் பண்ண போகிறாங்க. ஸோ 2 டைப் ஆஃப் வாட்டர்மெலன் ஜூஸ். இப்போ அதுக்கு தேவை, இப்போ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் வாட்டர்மெலன் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க. இப்போ வந்து இதில் வந்து ஒரு 4 கப் வாட்டர்மெலன் பீசஸ் எடுத்துருக்கேங்க. அப்புறம் அதில் வந்து சுகர், இது வந்து ஃப்ரிட்ஜிலே வச்சதுனால எல்லாம் சில்டு தான். இது ஒரு 1.5 டீஸ்பூன் தான் வருங்க. அப்புறம் ஒரு 2 பீஸ் இஞ்சி, கொஞ்சம் புதினா இலை. இது ரெஃப்ரெஷிங்காக இருக்குங்க. புதினா இலையெல்லாம் போட்டு யூஸ் பண்ணோம்னா நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இந்த இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸுங்க. இது போட்டால் தான் இது இன்னும் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ இது போட்டு அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இப்போ நான் அது ஸ்ட்ரெயின் பண்ணிடலாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஐஸ் பிளாக்ஸ் போட்டுக்கலாங்க. ஒரு 6-7 பீஸ் ஐஸ் பிளாக்ஸ் போட்டுக்கலாங்க. அப்புறம் இப்போ வந்து இந்த ஜூஸ் ஃபஸ்ட்டு ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இனி நம்ம அடுத்த வாட்டர்மெலன் மில்க் ஷேக் செய்யலாங்க. இப்போ அடுத்ததாக இந்த வாட்டர்மெலன் மில்க் ஷேக்குங்க. இதுக்கும் இதில் ஒரு 3 கப் இதுங்க வாட்டர்மெலன் எடுத்துக்கோங்க. அப்புறம் இது வந்து ஃப்ரோசன் மில்க். இது அப்புறம் வந்து சுகர் இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன். இப்போ இதை வந்து அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இப்போ நம்ம அதை சர்வ் பண்ணிடலாம். அதே மாதிரி தான் இதுக்கும் கொஞ்சம் ஐஸ் பிளாக்ஸ் போட்டாச்சுங்க. அப்புறம் கொஞ்சம் வாட்டர்மெலன் பீசஸ் போடணுங்க. அது மேலே ஜூஸ் போட்டு கொஞ்சம் சப்ஜா விதைங்க, குளிர்ச்சியாக இருக்கும்.
இவ்வளோதாங்க. நம்ம ஆற்றின் வழுக்கை கீழே விழுந்துச்சுங்க. ஸோ நம்ம 2 ஜூஸும் ரெடி ஆயிடுச்சுங்க. நாங்களும் சாப்பிட்டு பார்த்தோம். நல்ல டேஸ்ட், நல்ல ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நீங்களும் இந்த ரெசிபி 2மே செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு எனக்கு ஷுவராக தெரியுங்க. அதனால் நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். மறக்காமல் இன்னொரு நல்ல வீடியோவோட சந்திக்கலாங்க. தேங்க்யூ.